الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் வஹீ சம்பந்தமான சில விளக்கங்கள் சொல்லப்பட்டன. குர்ஆன் என்பது அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்விலே போடப்பட்ட ஒரு தெய்வீக அறிவிப்பு. அது குர்ஆன் என்பதாக நாம் சொல்லுகின்றோம். அந்த வஹீ என்பது எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது, ஏற்பட்டது, அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. சுமார் 23 ஆண்டுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பினான். இந்த குர்ஆன் 4 வேதங்களிலே, வேதங்கள் 4 அருளப்பட்டிருக்கின்றன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதமும், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் வேதமும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் வேதம் ஆகிய 3 வேதங்களும் முன்னால் அருளப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வேதத்திற்கும் குர்ஆனுக்கும் மற்ற 3 வேதங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அந்த வேதங்கள் எல்லாம் ஒரே நேரத்திலே, ஒரே தடவையிலே ஒரு இடத்தில் அருளப்பட்டவை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சீனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலைக்கு அல்லாஹ் தஆலா வரச் செய்து அங்கே 40 தினங்கள் நோன்பு இருக்க செய்து 40வது நாளினுடைய முடிவிலே ஒட்டுமொத்தமாக ஒரு பலகையிலே, கற்பலகையிலே அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை அருளினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தௌராத் வேதம். ஆனா குர்ஆனை விட ரொம்ப அதிகமான சூரத்துகள் உடையது சொல்லப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலே 114 சூறாக்கள், அத்தியாயங்கள். தௌராத்திலே 1000 சூறாக்கள் என்பதாக அவ்வளவு பெரிய அந்த வேதத்தை, நிறைய உபதேசங்கள் உள்ள ஒரு வேதம், அது நிறைய உபதேசங்கள் உள்ளது. அந்த வேதத்தை ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஜபூர் வேதம் இருக்கின்றதே, அது அதிகமாக தஸ்பீஹாத்துகள், ஜிக்ர்களை கொண்டவை. அதிகமான ஜிக்ர்கள், தஸ்பீஹாத்துகள் இருந்தன, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள், வாசகங்கள். அதனால்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஜபூர் வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜிக்ர்களை, தஸ்பீஹ்களை மிக அழகான குரலிலே ஓதுவார்கள். நபிமார்களிலே அழகான குரல் கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்படி அவர்கள் ஓதக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓசை நயத்தின் காரணமாக அருகில் உள்ள மலைகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஆடிக்கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். யா ஜிபாலு அவ்விபி மாஹு, மலைகளே இவருடன் சேர்ந்து நீங்களும் துதிபாடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி பறவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மேலே நின்று கொண்டு அப்படியே தங்களுடைய இறகுகளை அடித்துக் கொண்டு அவர்கள் ஓதுகின்ற அந்த தஸ்பீஹாத்துகளை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ்வளவு இனிமையாக இருக்கும். மலைகள் எல்லாம் அப்படியே ஆடும். நம்மள கூட சில பேர் குர்ஆன் ஓதும்போது இப்படி முன்னால பின்னால அல்லது இப்படி ரைட்ல லெஃப்ட்ல அப்படியே ஓதி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆடும்போது ஒரு டேஸ்ட், ஒரு இன்பம் இருக்கும். ஓதும் போது ஆடுனா அது ஒரு இன்பம். அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைகளை போய் பாருங்க, மாணவர்களை இப்படியே ஆடிட்டே தான் ஓதுவாங்க. அப்படி ஆடிட்டே ஓதுறதுல ஒரு டேஸ்ட் மட்டுமல்ல,
அது சீக்கிரமாக மனதிலே பதிவதற்கு ஒரு காரணமாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஆடுதல் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலும் அப்படி வருகின்றது. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சு அப்படி ஆடுவாங்க. அப்படி தொழுகையில மட்டும் பேசாம நட்டு வைத்த குச்சியை போன்று இருப்பார்கள். தொழுகையில ஆடக்கூடாது. அப்படி தொழுகையில தானே குர்ஆன் ஓதுறோம், அதனால அங்கேயும் ஆடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படின்னு நினைக்க கூடாது. தொழுகையில ஆடக்கூடாது. தொழுகை அல்லாத நேரங்களில் குர்ஆன் ஓதும் போது அப்படி அசையணும். அந்த அசைவு இருக்கின்றதே அது இவருக்கு குர்ஆன்ல ஒரு பக்தியையும் குர்ஆன்ல ஒரு டேஸ்ட் இருக்கின்றது என்பதையும் காட்டக்கூடிய ஆட்டம் அது. அது போல அது மலைகள் எல்லாம் ஆடுமா, அப்படியே அசையும் மலைகள் எல்லாம். மலையெல்லாம் அசைஞ்சா பூகம்பம் வந்துருமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி வராது. இது அல்லாஹுடைய உத்தரவின் மீது அசையக்கூடிய அசைவு. அதனால அங்க பூகம்பம் எல்லாம் ஏற்படாது. அப்படியே இன்ஜீல் ஜபூர் வேதம், இன்ஜீல் வேதத்தையும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 30வது வயதிலே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இறக்கி வைத்தான். இன்ஜீல் வேதம் கிடைத்த பின்னால சுமார் 3 ஆண்டுகளுக்கு குறைவாகத்தான் அவர் உலகத்திலே இருந்தாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். பின்னால் அந்த சம்பவங்கள்லாம் வரும். ஆனா குர்ஆன் மட்டும் அல்லாஹ் தஆலா 23 ஆண்டுகளிலே இறக்கி வைத்தான். ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சான் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலேயே ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், وَقَالَ الَّذِينَ كَفَرُوا لَوْلَا نُزِّلَ هَذَا الْقُرْآنُ جُمْلَةً وَاحِدَةً. இந்த காபிர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குர்ஆன் ஒரே நேரத்திலே ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க. கதாலிக லினுஸப்பித பிஹி ஃபுஆதக வரத்தல்நாஹு தர்தீலா. நபியே, உம்முடைய கல்வை நாம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்து நாம் ஓதி காட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜினாக பில் ஹக்கி வ அஹ்ஸன தஃப்ஸீரா. அந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்விலே அதை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவதற்காக வேண்டி. ஏன்னா மற்ற வேதங்களை எல்லாம் முன்னால ஒரே ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்ச நேரத்துல அந்த நபியும் கூட பாடமிடல, முதல்ல மனனம் செய்ய ஹிஃப்ஸ் செய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்தை கொடுத்தானே, தௌராத் வந்த நேரத்தை உடனே ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்களா? இல்ல. ஜபூர் வேதத்தை ஹிஃப்ஸ் பண்ண முடியல, இன்ஜீல் வேதத்தை ஹிஃப்ஸ் பண்ண முடியல, யாருமே ஹிஃப்ஸ் பண்ணவங்களும் இல்ல. பின்னால தௌராத் வேதத்தை வேண்டுமானால் 2 பேரோ 3 பேரோ ஹிஃப்ஸ் பண்ணதாக சொல்லப்படும். இப்ப எத்தனை பேர் ஹாஃபிஸாக்கள் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. குர்ஆன் இது கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் வர வர எல்லா சஹாபாக்களும் பாடமாக்கிட்டாங்க, ஹிஃப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி பேப்பர்லயோ அல்லது ஒட்டுமொத்தமாக 30 ஜுஸையும் சேர்த்து 114 சூறாக்களை எழுதி வைத்து ஒரு ஏடு கூட கிடையாது, ஒரு குர்ஆன் கூட கிடையாது உலகத்துல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வச்சது பாடம் விடுவதற்காக வேண்டி. அப்படி ஏன் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது பாடம் விடுவதற்காக வேண்டிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்காத, எழுத படிக்க தெரியாத உம்மி நபி. அதனால அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கி வச்சா பார்த்து தான் படிக்கணும். அப்போ பார்த்து படிக்கிறதுனா அவங்களுக்கு தெரியாது, யாராவது இன்னொரு ஆள் சொல்றதைத்தான் கேட்கணும். இன்னொரு சஹாபியத்தை சொல்லி அவர் படிச்சு காட்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியணும். அப்ப சந்தேகம் வந்துடும், அவர் படிச்சு காட்டி இவர் படிக்கிறாரு, இவருக்கே படிக்க தெரியல, இவர் வேற வேதத்தை கொண்டு வந்தாராம் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் இவர் கேட்க வேண்டியது வரும். அதாவது நபி அல்லாதவர் சொல்லுவதை நபி கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் எல்லாரும் கேட்கணும். உலகத்தினுடைய அல்லாஹ் தஆலா அவருடைய ஆர்டர். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபியாக இருக்கின்ற காரணத்தினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வச்சார். அதே போன்று சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கப்பட வேண்டிய, அதாவது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு நிலை. ஒரே நேரத்தில் சட்டத்தை ஒரே நேரத்தில் எல்லா சட்டங்களையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உலகம் அந்த காலத்தில் இருந்தது. குறிப்பாக அரபு நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள். இப்ப உதாரணமாக ஜினா என்பது அவர்களிடத்தில் பரவி இருந்தது. அதை கண்டிப்பதற்காக வேண்டி சில வழிமுறைகளை வரிசை கிரமமாக அதை சொல்ல வேண்டிய கட்டாய நிலையில் அந்த நேரம் இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதனை சீர்திருத்தி கொண்டு வருவதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயத்துக்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். கள் குடிப்பது அவருடைய வழக்கமாக, காலை மாலையுடைய வழக்கமாக, சாப்பாட்டை போன்றுள்ள வழக்கமாக அவர்களுக்கு இருந்தது மது அருந்துவது என்பது. அதை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா உடனடியாக எல்லாரும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. உடனே இஸ்லாத்தை விட்டு போயிடுறேன்னு சொல்லுவாங்களே தவிர கள்ளு குடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப பேர் நம்மளையும் கூட அப்படி பேர் சில பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள்லயே அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஏங்க உடனடியாக அது செய்ய வேண்டியதானங்க அப்படின்னு கேட்டா உடனடியாக செஞ்சான்னு சொன்னா அது அவருடைய தீனவே விட்டுட்டு போயிடுவாருங்க என்று சொல்லக்கூடிய இல்லை. இப்ப பீடி குடிக்கிறாங்க, சிகரெட்டு குடிக்கிறாங்க, மார்க்கத்துல மக்ரூஹ் தஹரீம். அது பீடி சிகரெட்டு புகைப்பிடிப்பதெல்லாம் மக்ரூஹ் தஹரீம். புகைப்பிடிப்பதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சடனா உடனடியாக இன்னைக்கே விட்டுறணும், இப்பவே விட்டுறணும் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா?
அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதற்காக வேண்டியுள்ள வழிவகைகளை சொல்லணும். அதை குறைக்கிறதுக்கு எப்படி வழியோ அந்த வழியை மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும். அது போன்றுதான் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய மருத்துவன். கள் குடிப்பதை அவர்கள் விடுவதற்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா ஆர்டர் போட்டு அதை நிறுத்தினான். இது போன்று பல சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தப்பட வேண்டிய சட்டங்கள், அதனால கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சு. இது ஒரு காரணம். இன்னொன்னு, அந்தந்த நேரத்தில் மனிதர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டு கேள்விகள் கேட்பார்கள். கேள்வி கேட்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கும். கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வச்சு அந்த கேள்விக்கு பதில் அதுல சொல்லும். பல பேர் கேட்டிருப்பாங்க, பின்னால் அது சொல்லப்படும். அதுக்கு சபபுன் நுசூல், இறங்கிய காரணம் என்பதாக சொல்லப்படும். அந்த இறங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கும். சில ஆயத்துக்கள் காரணம் இல்லாமலும் இறங்கி இருக்கும். அல்லாஹ் தஆலா அவன் விரும்பி இறக்கி இருப்பான். அதுக்கு ஏதாவது ஒரு சட்ட வடிவங்கள் இருக்கும், சட்டத்தின் காரணமாக அது இறக்கப்பட்டு இருக்கும். அப்படி கேள்விகள் சஹாபாக்கள் கேட்டு இருப்பார்கள். பலரும் பல கேள்விகளை கேட்டு இருப்பார்கள். இன்னும் சிலர் கேள்வி கேட்காமலேயே சந்தேகத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து, அல்லது ஒரு சில ஆயத்துக்களை இறக்கி வைத்து எல்லாருடைய சந்தேகத்தையும் போக்கிடுவோம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தது என்பதற்கு. சரி, இதற்கு பெயர் குர்ஆன் என்பதாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. குர்ஆன் என்று சொன்னால் அதனுடைய அசல் சொல் கிராஅத் என்பதில் என்ன? கிராஅத் நம்ம சொல்றோம் சாதாரண, கிராஅத்னா ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். ஓதுதல் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை, அசல் தமிழ் வார்த்தை. ஓதுதல்னா சொல்லுதல், பேசுதல் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு தமிழ்ல, சாதாரணமா நம்ம நடைமுறையில உள்ள தமிழ். ஓதுதல்ங்கிறது ரொம்ப அழகான தமிழ். அது ஓதுறது அப்படிங்கிறது அது குர்ஆனுக்கே சொந்தமான வாசகமாக முஸ்லிம்களிடத்துல பரவலாக இருந்து வருகிறது. தமிழ் முஸ்லிம்களிடத்துல ஓதுறது அப்படிங்கிறது, அந்த ஓதுதல் அப்படிங்கிறது சொல்லுதல் அப்படிங்கிறத விட ஓதுதல்ங்கிறது உயர்ந்த வார்த்தை. ஒரு புனிதமான வாசகத்தை, புனிதமான சொற்களை சொல்லுவதற்கு பெயர் ஓதுதல் என்று சொன்னால் ரொம்ப அது மரியாதைக்குரிய வாசகமாக தமிழ் மரபிலே கருதப்படுகின்றது. அதனாலதான் இந்த இந்துக்கள்லையும் கூட கோயில்ல அந்த பஜனை பாடக்கூடியவர்கள், சுலோகம் சொல்லக்கூடியவர்களுக்கு பேர் ஓதுவார் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம பள்ளியாத்துல மோதினார் அப்படின்னு இருக்காரு. சொன்னா மோதினார் உயர்ந்தவரா இமாம் உயர்ந்தவரா அப்படிங்கிறது இமாம்களுக்கு இடையில தர்க்கம் இருக்கின்றது. ஒரு பள்ளியாத்துல இமாம் ஒருத்தர், முஅஸ்ஸின் சாப் ஒருத்தர் இருக்காரு. முஅஸ்ஸினுக்கு அதிகமான சிறப்பா மார்க்கத்துல அல்லாஹ்விடத்துல, இமாம் சாபுக்கு அதிகமான சிறப்பா அப்படிங்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, மோதினாருக்கு அதிகமான சிறப்பு. காசு கொடுத்தாவது நீங்க பாங்கு சொல்லுங்க, காசு கொடுத்தாலும் நீ தொழுக வைக்காதே அப்படிங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. உனக்கு காசு கொடுத்தாலும் நீ தொழுக வைக்கிறத ஏற்றுக்கொள்ளாதே, அதனால நான் என்ன நீக்கி போயிருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. காசு கொடுத்தாலும் நீ தொழுக வைக்காத. அதாவது தொழு வைக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்குது. தொழ வைப்பதின் காரணமாக எல்லா மனிதர்களுக்கும் பொறுப்புள்ளவராக இவராகி விடுகின்றார். எல்லா மனிதனுடைய சுமைகளையும் தன்னுடைய தலையின் மீது சுமந்து கொண்டு அவர் தொழ வைக்கின்றார். அதனால பிரச்சனைக்குரிய விஷயம் தொழ வைக்காத, காசு கொடுத்தாலும். அவருக்கு காசு கொடுத்தாவது நீ வாங்க சொல்லுவதை நீ ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லுகின்றார். அதனால இந்த ஓதுவார் அப்படிங்கிறது, இந்த ஓதுதல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்காண்டி சொல்றோம். அதே குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு ஓதப்படக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம். குர்ஆன் என்பதற்கு கிராத் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது, அடிச்சொல்லிலிருந்து. அசல் சொல்லு கிராத் என்பது. அதிலிருந்து குர்ஆன் என்பதற்கு மக்ரூன், ஓதப்படக்கூடிய ஒரு புத்தகம், ஓதப்படக்கூடிய ஒரு வேதம் அப்படிங்கிற அர்த்தம். சரி, இப்படி இந்த கிராத் இருக்கின்றது, இந்த குர்ஆன் இருக்கின்றது. இது சென்ற வாரம் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹால ஹயாத், அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் 23 ஆண்டுகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து, மதீனாவுக்கு சென்ற பின்னாலே ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலும் பிந்திய பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்திலே மஸ்ஜிதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது எப்படி குர்ஆன் இருக்கின்றது இந்த தர்தீப், இந்த வரிசை முறைப்படிக்கு ஓதி காட்டுவார்கள். அன்றைக்கு இறங்கின ஆயத்து வரைக்கும் ஓதி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பின்னாலே ஒவ்வொரு ரமலான் மாதம் 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பார்கள் பிந்திய பத்திலே. கடைசி ஆண்டு அவர்கள் வஃபாத் ஆகிய அந்த கடைசி ஆண்டு 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்பதால் இப்ப 20 நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி ஓதி காட்டினார்கள். இப்ப அந்த ஆண்டோடு, அந்த ரமலானோடு இது முற்று பெற்று விட்டது. ரமலானோடு குர்ஆன் முற்று பெற்று விட்டது. ஆக இந்த ஆயத்து இறங்க இறங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஹீயை எழுதக்கூடிய சஹாபாக்களிடத்தில் இந்த ஆயத்தை இந்த சூறாவில் சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த ஆயத்தை இந்த சூறாவில் இந்த இடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த முறைப்படிக்கு அவர்கள் எழுதி கொண்டே வந்தார்கள். ஆனால்
குர்ஆன் முழுமையாக எந்த சஹாபாக்களிடத்தில் எழுதி வைக்கப்பட்டில்லை. பாடம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எந்தெந்த சூறாக்கள் தெரியுமோ, எந்தெந்த ஆயத்துகள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்தார்களோ, நபி அவர்கள் ஓதும் போதோ சொல்லும் போதோ அதையெல்லாம் அப்படி பாடமாக்கி வச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமாக குர்ஆன் முழுவதும் ஒரு சஹாபியிடத்தில் இருந்தது என்பது கிடையாது. அதுல குறிப்பாக 2 பேர் சொல்லப்படுகின்றது. உபய் இப்னு சென்ற வாரம் சொன்ன உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் இன்னொரு சஹாபி, இந்த 2 சஹாபிகளிடத்தில் தான் அந்த குர்ஆன் முழுமையாக இருந்தது என்பதாக. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியினுடைய ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சில குழப்பங்கள் ஏற்பட்டன. அதுல குறிப்பாக ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டிய ஆட்களை அனுப்பிய நேரத்தில் சில பேர் ஜகாத் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் போது ஜகாத் வாங்கினாங்க, இப்ப நாங்க ஜகாத் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை வன்மையாக கண்டித்து கேட்ட பொழுது அவர்கள் தர முடியாது என்று மறுத்தார்கள். யார் யார் ஜகாத் கொடுக்க மறுக்கின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் போரிடுங்கள் என்று உத்தரவு போட்டாங்க. அதில் உமர் ரலியல்லாஹு ஓடி வந்தாங்க. என்ன இது, காபிர்கள்ட்ட தான் போர் செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா சட்டம் சொல்றான், முஸ்லிம்கிட்டே போய் சண்டை போட சொல்றீங்களே என்னத்துக்கு அப்படின்னு. காபிர்களை எதுக்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போட சொன்னா அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தா, ஜிஹாதுக்கு ஆர்டர் கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காபிர்களாக இருக்கக்கூடாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது காபிர்கள் அனைவரும் இஸ்லாத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அனைவருமே அநியாயக்காரர்கள். பல தெய்வங்களை வணங்குவதன் காரணமாக இந்த மனிதன் என்பது மனித தன்மையினுடைய அந்த நிலையையே அவர்கள் விட்டு ஒதுங்கி விடுகின்றார்கள். இயற்கையான தன்மைக்கு மாறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அநியாயம் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அதை விட்டும் அவர்களை தடுத்து இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தால் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியம் தடுக்கப்படும். நீதியான சுகமான செழிப்பான நிலை மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படும். அதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டும். இந்த இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதனுடைய முதல் நிலை என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அதாவது தொழுகை. அல்லாஹ்வை வணங்காதவனை அல்லாஹ்வை வணங்க வைப்பதற்காக வேண்டி போரிடுவது, இபாதத் இல்லாதவனை இபாதத் உடையவனாக மாற்றுவதற்கு போரிடுவது, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. ஆனால் அதே நேரத்தில் அந்த தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் வேறுபாடு எதுவுமே கிடையாது. இது ஒரு கடமை, அது ஒரு கடமை. தொழுகையை மறுக்கக்கூடியவனிடத்திலே எப்படி போரிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அதே போன்று ஜகாத்தை மறுக்கக்கூடியவனிடத்திலும் போரிட வேண்டும். இது என்னுடைய உறுதியான நிலை, இதிலிருந்து நான் மாறவே முடியாது என்று உறுதியா சொல்லிட்டாங்க. அவருடைய உறுதியை பார்த்தோம்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கே ஒரு ஆட்டம் கண்டு போச்சு, இவ்வளவு உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுதி உண்மையானதுதான் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு ஒப்புக்கொண்டாங்க. உடனே போர் செய்ய வேண்டிய நிலை. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி அவர்களுக்கு போட்டி நபிகள் சில பேர் இருந்தாங்க. அதுல குறிப்பா 2 பேர் இருந்தாங்க. அஸ்வதுல் அனசி அப்படின்னு ஒருத்தன், முசைலமா என்று ஒருத்தன். இந்த 2 பேரும் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முசைலமா, அந்த அஸ்வதுல் அனசி என்பவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே சஹாபாக்களால் கொல்லப்பட்டுட்டான் ஒரு போர்ல. முசைலமா என்பவன் யமன் நாட்டிலே இருந்து கொண்டிருந்தான். அவன் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தான். அதே நாட்டுல யமன் நாட்டுல ஒரு பொம்பளையும் இருந்தான், அவளும் என்ன நபின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆம்பளையில தான் நபி வரணுமா, பொம்பளைக்கு அந்த சமத்துவம் எல்லாம் கிடையாதா? இப்ப சொல்றாங்க சம உரிமை வேண்டும், அது மாதிரி எங்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை ஒரு நபி வந்தாங்க. இந்த முசைலமா பார்த்தான், இருக்க முடியும், ஆம்பளை நபியா வரும்போது பொம்பளை நபியா வர முடியாது, நான் நபி நீ நபி, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, ஆம்பளை நபியும் பொம்பளை நபியும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினான் அந்த முசைலமா. என்ன பின்னால சம்பவங்கள் வரும், அந்த இடத்துல சொல்லுவோம் வெரிவா. முசைலமா கடிதம் எழுதினான், உங்களை போல எனக்கும் வஹி வருது, ஜிப்ரீல் வந்து வஹி கொடுக்கிறாரு, அதனால இந்த வஹி என்பது நம்ம 2 பேத்துக்கு மத்தியில பங்கு போடப்பட்டிருப்பதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சியில பாதி எனக்கும் தந்துருங்க, நான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆட்சியில காசுல பாதி உங்களுக்கும் தந்துறேன் அப்படின்னு பங்கு போட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு திரும்பி கடிதம் எழுதினார்கள். முசைலமா என்பவன் அல் கذاب, முசைலமத்துல் கذاب என்பதாக, முசைலமா என்பவன் பெரும் பொய்யன் என்பதாக சொல்லி, அல்லாஹுடைய வஹி என்பது பங்கு போடப்படக்கூடியதல்ல, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவருக்கு வஹியை கொடுக்கின்றான், நுபுவத்தை கொடுக்கின்றான், அது உன்னை போன்ற பொய்யனுக்கு கிடைக்கக்கூடியதல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் எழுதினான். சரி, அவன் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல இருந்துகிட்டான், வாலாட்ட முடியாம ஒடுங்கி இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான பின்னால, இறந்த பின்னால அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. இப்ப நம்ம நுபுவத்தை, நம்ம நபி அப்படிங்கிறது ரொம்ப வேகமா சொல்லுவோம்,
அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் கட்சியில பல பேர் சேர்ந்தாங்க, அவனை நபின்னு நம்பி பல பேர் சேர்ந்தாங்க, அவனுக்கும் வகை வருது அப்படின்னு நம்பினாங்க. அவன் சில வாசகத்தை சொன்னா அதை குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய வேதம் என்று நம்பி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இவனுடைய அட்டுழியம் அட்டகாசம் அதிகமானதுனால ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவனை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு படையை அனுப்பினாங்க, அவனிடத்தில் போரிடுவதற்காக. ஒழுங்கா பேசாம இஸ்லாத்துக்கு வந்து சேரு, இல்லாவிட்டா இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டு நீ இருக்கணும், எங்களுக்கு ஜிஸியா வரி கட்ட வேண்டும், கப்பம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் அந்த இஸ்லாத்தினுடைய ஜிஹாதுடைய முறையை சொல்லிக் கொடுத்து அவர்கள் ஒரு படையை அனுப்பினார்கள், ஒரு பெரிய படை. அந்த படையில நிறைய குர்ஆனை பாடமிட்டவர்கள் நிறைய இருந்தாங்க, குர்ராக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அந்த போர்ல யமாமா என்ற அந்த இடத்தில் நடந்த போரிலே அந்த குர்ஆனை பாடமாக்கி வைத்திருந்த சுமார் 700 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அந்த போர்ல. அந்த முசைலமாவும் அந்த போர்ல கொல்லப்பட்டு விட்டான், அவனும் கொலையாயிட்டான், கொலை செய்யப்பட்டு விட்டான். ஆனா 700 பேருக்கு கிட்டத்தட்ட 700 பேரு இந்த காரிகள் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை மனனம் செய்திருந்தவர்கள் ஷஹீதாயிட்டாங்க. இந்த செய்தி மதீனாவுக்கு வந்த உடனே முதல்ல அதிகமாக கவலைப்பட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். ஏன் கவலைப்பட்டாங்க கேட்டா, இப்படி குர்ஆனை பாடமிட்டவர்கள்லாம் போருக்கு போய் மௌத்தாயிட்டாங்கன்னா குர்ஆன் எப்படி தெரிகிறது ஜனங்களுக்கு? பேப்பர்ல ஒண்ணும் கிடையாது, எழுதி வச்சு ஒரு ஏடா கிடையாது, ஒரு பிரதி ஒண்ணும் கிடையாது. இந்த நேரத்துல எப்படி எல்லாம் மௌத்தாயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துச்சு. உடனே கலீஃபா ஜனாதிபதியாக இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல போய் அமீருல் முஃமினீன், அந்த நேரத்தில் அமீருல் முஃமினீன் பேர்லாம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அந்த ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது. கலீஃபா அவர்களே இந்த மாதிரி அந்த யமாமா என்ற இடத்துல நடந்த அந்த போரில, முசைலமாவுடன் நடந்த போரில 700 காரிகள் இறந்துட்டதாக சொல்லி தகவல் வந்திருக்குது. இப்படி காரிகள்லாம் இறந்துகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா, குர்ஆனை பாடப்பட்டவர்கள் இறந்தார்கள் சொன்னா குர்ஆன் அப்புறம் நிலைத்து இருக்காது. அதனால இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் அந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்து ஒரு தொகுதியாக, ஒரு பிரதியாக அதை ஆக்குவதற்கு நீங்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே அதுக்கு கடுமையாக மறுப்பு தெரிவிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹயாத்துல செய்யாத ஒரு புதுமையான பிதாத்தான காரியத்தை நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யணும்னு இருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்கல்ல, அவங்க செய்யல. அப்படி இருந்தா நான் எப்படி செய்ய முடியும்? நான் செய்ய முடியாது அப்படின்னா திரும்ப திரும்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததுக்கு சில காரணங்கள் சஹாபாக்கள் எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க, அதுவே போதும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவசர தேவை இருக்குது, அது கட்டாயமாக தொகுத்துத்தான் ஆகணும், இல்லாவிட்டா குர்ஆன் இல்லாம போயிடும். பிறகு குர்ஆனை பாடமாக்கிய சஹாபாக்கள் எல்லாம் போருக்கு போய் அழிஞ்சு போயிடுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்றது? அதனால எழுதி வைக்கப்பட்டதை சேகரித்து அதை ஒட்டுமொத்தமாக ஒரு பிரதியாக ஆக்க வேண்டும், அதுக்கு நீங்க முயற்சி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. இல்ல நான் முடியாது, இல்ல நீங்க செஞ்சுதான் நான் முடியாது. இப்படியே ரொம்ப நேரம் வாக்குவாதம் ரெண்டு பேருக்கு மத்தியில. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, உமர் என்ன உடல்ல திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அவர் சொல்றது நியாயம் தான் அப்படின்னு என் மனசுல படுற வரைக்கும் சொல்லிட்டே இருந்தார். அவர் சொல்றது நியாயம் தான், சரிதான், செய்யணும் அப்படின்னு. கடைசியாக ஒத்துக்கிட்டார், ஆமா நீங்க சொல்றது சரிதான், செஞ்சார். சரி, இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்க்கறதுக்கு ஒருத்தட்ட 2 சூறா இருக்கும், ஒருத்தட்ட 4 சூறா இருக்கும், ஒருத்தட்ட பாதி சூறா இருக்கும். எல்லாத்தையும் போய் எங்க தேடி போய் சஹாபாக்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு, ஆளுக்கு ஒரு மூலையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுல வச்சு அந்த ஹஜ்ஜத்துல் விதால கடைசி நேரத்துல உபதேசத்துல, நான் சொன்னதை இங்க வராதவங்களுக்கு எத்தி வச்சிருங்க இங்க வந்தவங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல எல்லாம் திட்டிக்கிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு. எங்க போய் தேடி யாரை பிடிக்கிறது என்று அந்த ஒரு கவலை வந்துருச்சு. சரி, இது யாரை பிடிக்கலாம்? வஹியை எழுதி கொண்டிருந்தவர்களிலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமானாங்க, அதிகமாக வஹி எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருந்தது. அவங்களை கூப்பிட்டு அனுப்புவோம், அவர்கிட்ட சொல்லுவோம் விஷயத்தை, அவர் செய்வார் என்பதாக உமர் ரலியல்லாஹு சரி கூப்பிட்டு அனுப்புனாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஸைத் சொல்றாங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி 700 பேர் இறந்து போயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க, அதனால குர்ஆனை ஒன்று சேர்க்கணும், அதுக்கு தகுதியானவங்க நீங்க தான். நீங்க யாரு? எல்லா பக்கம் சுத்தி அடிச்சு எங்கெங்க யார் எந்தெந்த சஹாபாக்கள் இடத்துல, எந்தெந்த மனிதர்களிடத்துல, முஸ்லிம்களிடத்துல குர்ஆனுடைய பகுதிகள் இருக்கணும், அதையெல்லாம் ஒன்று சேர்த்து உங்களுக்கு தெரியும் எது முந்தி எது பிந்தி என்று உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. வஹி எழுதக்கூடிய நேரத்துல அந்த முறைப்படிக்கு குர்ஆனை தொகுத்து கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரு சொன்னாரு, இது எப்படி முதல்ல அபூபக்கர் மறுத்தாரோ அதே மாதிரி இவர் மறுக்கிறார். இப்போ அதெல்லாம் முடியாது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல செய்யாத வேலையை நான் செய்ய முடியாது அப்படிங்கிறார். அப்ப அவர் திருப்பி 2 பேரும் சேர்ந்து இப்ப அவர் கொடுக்குறாங்க, இல்ல நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஏன்னு கேட்டா குர்ஆன் இல்லாமல் ஆயிடும் பின்னால, அதனால கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்.
இப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவங்க ரெண்டு பேரும் சொல்றது சரிதான் என்று என்னுடைய மனதிலே அல்லாஹ் தஆலா ஒரு எண்ணத்தை போடுகின்ற வரைக்கும் ரெண்டு பேரும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சரிதான், நியாயம்தான் அப்படின்னு எனக்கு பட்டு, சரி நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அவர் சொல்றாரு, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து இந்த பக்கத்துல வைங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அது எனக்கு ரொம்ப லேசு. இவங்க சொன்ன இந்த வேலையை விட, குர்ஆனை உன்னா சேர்க்கணும்னு சொன்னாங்க பாருங்க, அந்த வேலையை விட இந்த மலையை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வச்சிருக்கேன்னு சொன்னா அது எனக்கு லேஸ், முடியாது. அதாவது இதை விட பாரமான வேலை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு சரி அல்லாஹ் தவக்கல் தால் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் நம்பிக்கை வச்சு புறப்பட்டாரு. சுமார் ஒரு வருஷம் வரைக்கும் சுத்தி எல்லா இடங்களிலும் சுத்தி அவர் தெரிஞ்ச சூறாக்களை முதல்ல எழுதினாரு, ரெண்டாவது எழுதினாரு, மூணாவது எழுதினாரு. எப்படியே கடைசியாக சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத்தை அவர் கிடைக்கவே இல்லை. யார்கிட்ட இருக்கு? அதாவது தௌபாவுடைய கடைசி ஆயத்து ஒன்று இருக்கின்றது. அது யார் பாடமிட்டு இருக்கின்றார்களோ, ஹிஃப்ஸ் செய்திருக்கின்றார்களோ அவர்கள்ட்ட போய் அவர் வாயில சொல்லி அதை எழுதணும். அப்படித்தான் ஒவ்வொருவருடைய வாயாலும் சொல்லி நாவினாலும் சொல்லப்பட்டு அதை அப்படி எழுதிக்குவாங்க. கடைசி சூரத்து தௌபாவுடைய ஆயத்து கிடைக்கல. ரொம்ப நாள் சுத்தி கித்தி கடைசியில ஒரே ஒரு சஹாபி இடத்துலதான் அந்த ஆயத்து இருந்தது. மற்ற யாருமே பாடமாக்கல அந்த ஆயத்தை, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பாடமாக்கி வச்சிருந்தார். கடைசியாக அவற்றை எழுதி அவர் சொல்ல நான் எழுதி கொண்டு வந்து அந்த தொகுதியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நான் கொடுத்தேன் அப்படின்னு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் 2 வருஷம் 5 மாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால சுமார் 2.5 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு பின்னால அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க ஆட்சி காலம் 10 வருஷம். சரியா 10 வருஷமும் எந்த விதமான பிரச்சனையும் இந்த குர்ஆனை பத்தி வரல. குர்ஆன் அப்படியே அந்த தொகுப்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல இருந்தது. அவங்க மௌத்தா போகக்கூடிய இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருணத்துல அந்த தொகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்ல ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கொடுத்த அந்த தொகுதி, அந்த பிரதி இருக்கின்றதே, அது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி 10 வருஷம் கிலாபத். அவர்களுடைய ஆட்சியுடைய கடைசி நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பிரதியை, ஒரே ஒரு பிரதியை ஸைத் இப்னு சாபித் தொகுத்து கொண்டு வந்து கொடுத்தார்களே, அந்த பிரதியை, குர்ஆனுடைய பிரதியை தங்களுடைய மகள் ஹப்ஸா நாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். ஹப்ஸா நாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்களிலே ஒருவர், உமர் ரலியல்லாஹுடைய மகள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை கொடுத்து வைத்திருந்தார்கள். சரி, அவங்க 10 வருஷத்துக்கு பின்னால் அவங்களுடைய ஆட்சி முடிவு பெற்றது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3வது ஆட்சிக்கு வந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சுமார் 10 லட்சம் சதுர மைல்கள் அளவுக்கு இந்த இஸ்லாமிய ஆட்சி பரவியது. ரொம்ப பெருசாயிடுச்சு. நிறைய இஸ்லாமிய நாடுகள் ஏற்பட்டு விட்டன. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலும் இன்னும் கொஞ்சம் ஆட்சி விரிவாகியது. ஆனால் பல இடங்களிலே குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டன. அரசியல் குழப்பமும் ஏற்பட்டது, தீன் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும் ஏற்பட்டன. அந்த நேரத்தில் ஒரு படையை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார்கள் ஒரு போருக்காக வேண்டி. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த படையினரில் பல தரப்பார்கள், பல நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள். தொழுகையுடைய நேரத்தில் குர்ஆனை ஓதும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓத ஆரம்பிச்சாங்க. சிலர் தஅமலூன் அப்படின்னு ஓதுறாங்க, சிலர் யாமலூன் அப்படின்னு ஓதுறாங்க. ஏன்னு கேட்டா ஆரம்ப கட்டத்தில குர்ஆன் என்பது இப்படி இல்லை. இப்ப எப்படி இருக்குதோ அது மாதிரி ஜேரு ஜபர்லாம் வச்சு, இந்த புள்ளிகள்லாம் வச்சு கிடையாது. ஆரம்பத்துல ஜேரு ஜபரும் கிடையாது, நுக்தாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய புள்ளிகள் கூட கிடையாது. எழுத்துக்கள்ல புள்ளி இல்லாமல் தான் எழுதுவாங்க. பின்ன எப்படி அதை தே பே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த எழுத்தினுடைய வரி வடிவத்தை வைத்து கண்டு கொள்ளப்படும். அது உதாரணமா பே என்று எழுதுவது என்று சொன்னால் அதனுடைய அந்த கோடு இருக்கின்றது, அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். நூனாக இருந்தால் அது அந்த கோடு இழுக்கக்கூடிய அந்த கோடு கொஞ்சம் வளைவாக இருக்கும். அதுவே ஏயாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும். இப்படி அந்த வரி வடிவத்தை கொண்டு அது ஏயா பேயா நூனா காஃபா என்று கண்டு கொள்ளப்படும். ஆனா காஃபுக்கு 2 புள்ளி உள்ளது, தேய்க்கு 2 புள்ளி உள்ளது, பேய்க்கு 1 புள்ளி உள்ளது என்றெல்லாம் பாகுபாடு அவர்களிடத்தில் கிடையாது. இந்த புள்ளிகளுடைய பாகுபாடெல்லாம் இல்லாமல் இருந்தது. ஜேர் ஜபரும் கிடையாது. இப்பவும் பாருங்க, இந்த கிதாபெல்லாம் ஜேர் ஜபர்லாம் கிடையாது. ஜேர் ஜபர் இல்லாமல் படிக்கிறதுக்கு தான் ஆலிம்கள்
இலக்கணம் படிக்கின்றார்கள், நஹு என்று சொல்லப்படக்கூடிய இலக்கணம். இப்ப அந்த மாதிரி இல்லாம இருந்தது. அதனால அந்த வரி வடிவத்தை கொண்டு அது தே ஏ என்பதை அவரவருடைய கருத்தின்படிக்கு வைத்துக் கொள்வார்கள். யாமலூன் என்றும் சொல்லலாம், சில இடங்களிலே தாமலூன் என்றும் சொல்லலாம். இன்னல்லாஹ பசீரும் பிமா யாமலூன் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. அல்லாஹால நீங்கள் செய்கின்றவற்றை நன்றாக பார்க்கிறவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னல்லாஹ பசீரும் பிமா யாமலூன், அவர்கள் செய்கின்றவற்றை பார்க்கிறவர்களாக இருக்கின்றான். தாமலூன் என்று வச்சா நீங்கள் செய்கின்றவற்றை பார்க்கின்றவராக இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ளும். இப்ப யாமலூன் என்று சொன்னாலும் தாமலூன் என்று சொன்னாலும் ரெண்டு ஒரே கருத்து தான். அவர்கள் அப்படிங்கிறது அது ஃபர்ஸ்ட் பர்சன், இது தேர்ட் பர்சனா வரும், செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனா வரும். அதனால இதுல ஒண்ணும் வித்தியாசம் வந்துடாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஓதிக்கொண்டு இருந்தார்கள். இந்த ஓதுதல்ல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அந்த படையினர் திரும்பி வந்த நேரத்தில் இந்த ரிப்போர்ட் வந்தது. கலீஃபா அவர்களே, அமீருல் மோமினின் அவர்களே, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஓதுனா அவர் அந்த மாதிரி ஓதுறாரு, நாங்கள்லாம் இந்த மாதிரி ஓதுனா அந்த நாட்டுக்கு போனா அவங்க அந்த மாதிரி குர்ஆன் ஓதுறாங்க என்று மாற்றமான வித்தியாசமான கருத்துகள் வந்தது. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன பண்ணாங்க, எத்தனை நாடுகள்ல கவர்னர் அனுப்பி இருக்கிறாங்களோ அந்த பகுதியில ஒவ்வொரு தலைமை பொறுப்பாளர் ஒரு அமீரை அனுப்பி அந்த நாட்டுக்கு எப்படி இங்க கலெக்டர் இருக்கிறாரோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அது போல ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமீரை நியமித்து ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எத்தனை அமீர்கள் இருக்கின்றார்களோ அந்த எண்ணிக்கையினுடைய அளவுக்கு ஹஜ்ரத் ஹப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கொடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பிரதியை, குர்ஆன் பிரதியை வாங்கி வர செய்து எழுதக்கூடியவர்களை வைத்து இத்தனை பிரதிகளை இது காப்பி செய்யுங்கள், காப்பி எடுங்கள் என்பதாக உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி அத்தனை பிரதிகள் தயார் செய்யப்பட்டன. ஒரு 10 அமீர் இருந்தாலும் 10 காப்பிகள் எடுக்கப்பட்டன. ஒவ்வொரு அமீருக்கும் அதை அனுப்பி இந்த குர்ஆனிலே இந்த பிரதியிலே எப்படி இருக்கின்றதோ அதே போன்று எல்லோரும் ஓத வேண்டும் என்பதாக ஒரு சட்டத்தை போடுங்க, கட்டளையிடுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார். அதே போன்று மதீனாவிலும் அந்த சட்டம் போடப்பட்டது. பிறகுதான் இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கியது. அதாவது ஒருத்தர் அப்படி ஓதுறாரு இப்படி ஓதுறாரு அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போய் இப்ப அந்த பிரதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு எடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு இந்த சொல்றாங்களே சில பேர் புதுசா குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதான் பின்பற்றணும், அதையும் பின்பற்றக்கூடாதுன்னு. இப்ப குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனே கிடையாது, குர்ஆனுடைய தொகுப்பே கிடையாது, பிரதியே கிடையாது. அப்படிங்கும்போது குர்ஆன் யார் தொகுத்து தந்தா? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் தொகுத்து தந்தார்கள். இப்ப வரலாறு நமக்கு தெளிவான வரலாறு, இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி, அவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்னா குர்ஆன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? அவங்க மேல நம்பிக்கை இருந்தா தான் குர்ஆன் சரின்னு நம்பிக்கை வரும். அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா குர்ஆன் நம்ப முடியாது. அதனால நாங்க அல்லாஹ் சொன்னதை ரசூல் சொன்னதை மட்டும்தான் ஒத்துக்குவோம், சஹாபாக்கள் சொன்னதான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னா அவனை போன மடையும் யாருமே கிடையாது. ஏன்னா குர்ஆனையும் ஒத்துக்க மாட்டேன்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப சொல்றாங்களா 20 ரக்காத்துக்கு கிடையாது, 8 ரக்காத் தான் தராவீஹ் அப்படின்னு சொல்லிட்டு. தராவி 8 ரக்காத் ஏற்படுத்துறது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். அவங்க சொன்னதை ஒத்துக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்கள் சொன்னதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டவருக்கு சொர்க்கம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். சஹாபாக்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் சொல்லாததை ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை சஹாபாக்கள் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. அதனால அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று சொன்னா அது ரசூலுல்லாஹ் சொன்னதுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னா அது அல்லாஹ் சொன்னதுதான் என்று அதுக்கு அர்த்தம். அதே போன்று அல்லாஹ் ரசூல் சஹாபாக்கள் சொல்லாததை இமாம்கள் சொல்ல கிடையாது. அதனால இமாம்கள் சொன்னார்கள் என்று சொன்னா அது அல்லாஹ் சொன்னது, ரசூல் சொன்னதுதான். ஸைத் இப்னு சாபித்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் குர்ஆனின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த சஹாபி எனக்கு நம்பிக்கை இல்லை, ஸைத் என்ற அந்த சஹாபி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் குர்ஆனை மறுக்கிறாருன்னு அர்த்தம் அவரு. அதனால குர்ஆன் என்பது அந்த சஹாபியினால் தொகுக்கப்பட்டது, அதாவது அவருடைய முயற்சியினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி தந்தார்களோ அந்த முறைப்படிக்கு தொகுக்கப்பட்டது. ஆனால் இந்த குர்ஆனுடைய மேதைகள், குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள், குர்ஆனுடைய அந்த ஆயாத்துகளை அதை எப்படி ஓத வேண்டும் என்று முறைப்படுத்தியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹதீஸ்களை ஆய்வு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பல ஹதீஸ்களிலே குறிப்பிடுகின்றார்கள். நபி அவருடைய காலத்திலேயும் கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. போருக்கு செல்லக்கூடிய, வெளியூருக்கு செல்லக்கூடிய சஹாபாக்கள் சிலர் இப்படி ஓதுவார்கள், சிலர் அப்படி ஓதுவார்கள். சில பேர் ஒரு வார்த்தையை ஒருமையாக ஓதுவார்கள், சிங்குலராக ஓதுவார்கள், சிலர் பன்மையாக ஓதுவார்கள்.
குர்ஆனுடைய ஆயத்தையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து ரிப்போர்ட் செய்வாங்க, யார சொல்ல நான் இப்படி ஓதுனேன், அவர் அந்த மாதிரி பன்மையா ஓதுனாரு, நான் ஒருமையா ஓதுனேன் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சரிதான் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. சரிதான் போங்க, ரெண்டும் ஒண்ணு சரிதான் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், நான் யாமலூன்னு ஓதுனேன், அவர் தாமலூன்னு ஓதுனேன், சரிதான் போ, ரெண்டும் சரிதான் அப்படின்னு அனுப்பிடுவார். இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, நான் என்னுடைய ரப்பிடத்துல குர்ஆனை எப்படி ஓத வேண்டும் என்று கேட்டேன். ஒரு வகையாக ஓதுமாறு எனக்கு கட்டளையிட்டான். யா அல்லாஹ் இதை அதிகப்படுத்தி கொடு, என்னுடைய உம்மத்தினர்கள் பலதரப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னேன். சரி, இன்னொரு முறையாக ஓதக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடு என்று சொன்னேன். மூன்றாவது ஒரு வகையாக ஓதக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தான். இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. 7 தடவைகள் 7 முறைகளாக ஓதக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு கற்று தந்திருக்கின்றான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே 7 விதமான கிராத்துகள், 7 விதமான ஓதக்கூடிய முறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 7 விதமான முறைகள் என்று சொன்னால் சில சில இடங்களிலே அந்த முறைகள் மாற்றி வரும். அதுக்கு சபஅ கிராத் என்று சொல்லப்படுவது. 7 விதமாக ஓதக்கூடிய அமைப்பு என்பதாக. 7 விதமாக ஓதுவது என்று சொன்னா எல்லா ஆயத்துகளையும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு ஆயத்தை ஒரு இடத்துல மாத்தினா கூட அந்த குர்ஆன் பூரா ஓதிக்கிட்டே வர்றாரு ஒருத்தர், ஒரு இடத்துல ஒரு ஆயத்தை மாத்துறாரு, ஒரு வார்த்தையே கொஞ்சம் மாற்றி ஓதுகின்றார் என்று சொன்னால் அது ஒரு வகையான கிராத். உதாரணமா மாலிகி யௌமித்தீன் அப்படிங்கிறது இருக்குது, அதே மலிகி யௌமித்தீன் அப்படின்னு ஓதலாம். மாலிகி யௌமித்தீன் சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறாங்க, அது மலிகி யௌமி. மாலிக் என்று சொன்னால் மலிக் என்று சொன்னால் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், அரசன் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதே மாதிரி முல்லாக்கி யௌமித்தீன் அப்படின்னு ஓதலாம், அதுக்கு அதே அர்த்தம், அரசன் அர்த்தம், அர்த்தம் மாறுபடாது. இது மாதிரி ஒரு இடத்துல பன்மையாக வருதுன்னு வச்சுங்க, நான் முதல்ல சொன்ன யாமலூன் தாமலூன் ஓதுறது அப்படி மாத்தி ஓதலாம். சில இடங்கள்ல, எல்லா இடங்கள்லயும் இல்ல, அது ஆலிம்களுக்கு தான் தெரியும், அது சட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி குர்ஆன்ல யாமலூன் வர்ற இடத்துல எல்லாம் அஜர்த்து சொல்லிட்டாரு, அதான் தாமலூன் ஓதலாம் அப்படின்னு எல்லாரும் ஓதிக்கிட்டே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல ஓத வேண்டுமோ அந்த ஓதுவதற்குரிய இடம் ஒன்று இருக்கின்றது. அந்த இடத்தை, அந்த பொருளை கவனித்து அது ஓதப்பட வேண்டும் அந்த இடத்துல. உதாரணமா தம்மத் கலிமத்து ரப்பிக்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தம்மத் கலிமத்து ரப்பிக்க அப்படின்னு குர்ஆன்ல இருக்குது. நீங்க ஓதும் போது தம்மத் கலிமத்து ரப்பிக்கன்னு தான் இருக்கும். உம்முடைய ரப்புடைய கலிமா வார்த்தை பூரணமாகி விட்டது, பூர்த்தியாகி விட்டது அப்படிங்கிற அர்த்தம். இந்த கலிமத்துங்கிறது சிங்குலர், ஒருமை. அது அதை பன்மையாக ஓதலாம். கலிமத்துங்கிறதுக்கு பன்மை கலிமாத் அப்படிங்கிறது. தம்மத்து கலிமாத்து ரப்பிக்க, உம்முடைய ரப்புடைய கலிமாக்கள், வார்த்தைகள், வாசகங்கள் பூர்த்தியாகி விட்டன அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. செய்யலாம், ஓதலாம். இது அந்த பெயர் சொல்லது நவுன். அந்த நவுன்ல வந்து மாற்றம், ஒருமையை பன்மையாக ஓதுவது, இது ஒரு வகையான கிராத். இரண்டாவது வெர்பு, அதாவது வார்த்தைகள், அதுல மாற்றம் செய்யறது. உதாரணமா பாஇத் பைன அஸ்பாரினா அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்குது. பாஇத் பைன அஸ்பாரினா, எங்களுடைய பிரயாணங்களுக்கு மத்தியிலே நீ தூரத்தை உண்டாக்கி வை. அது கருத்து வேற, அர்த்தம் வேற, அதனுடைய விளக்கம் வேற, அது பின்னால வரும். இங்க அந்த விஷயத்தை, அந்த மாற்றத்தை சொல்வதற்காக இதை சொல்றோம். பாஇத் பைனனா, அந்த பாஇத் என்ற வார்த்தையை பஇத் பைனனா அப்படின்னு ஓதலாம். பஇத் என்று சொன்னா அதுக்கு அதே அர்த்தம், தூரமாக்கி வை அப்படின்னு அர்த்தம். உதாரணமா அக்ரம என்று அரபில சொன்னாலும் கர்ரம என்று சொன்னால் ரெண்டு ஒரே அர்த்தம். அன்சல நஸ்ஸல என்று சொன்னால் ரெண்டுக்கு ஒரே அர்த்தம். இதே மாதிரி அர்த்தம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த வினைச்சொல் இருக்கின்றது, அது மாறுபடுகிறது. பாஇத் என்ற வினைச்சொல் பஇத் என்பதாக மாறுகின்றது. இது அந்த வினைச்சொல்லிலே மாற்றம் இருப்பது. இது இரண்டாவது வகை. மூணாவது இந்த ஜேர் ஜபர் இருக்குதே, அது உயிர்குறி, உயிரெழுத்துக்கள். அதுதான் அரபியில உயிரெழுத்துக்கள். இப்ப தமிழ்ல உயிரெழுத்துக்கள் ஆனாவில இருந்து அக்கண்ணா வரைக்கும் இருக்குது, அது உயிரெழுத்துக்கள். இங்கிலீஷ்ல AOI அந்த 5 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று அரபியில உயிரெழுத்துக்கள் எது என்று கேட்டால் அந்த ஜேர் ஜபர் தான் உயிரெழுத்துக்கள். அது அந்த உயிரெழுத்துக்கள் ஜேர் ஜபர் மாற்றப்படக்கூடிய சில வார்த்தைகள் லா யுலார்ர என்று இருக்கும், அதுல லா யுலார்ரு என்று சொல்லலாம். ஜபர் இருக்கக்கூடிய இடத்துல பேஷ் வைத்து வாசிப்பது, இப்படி பல இடங்கள்ல வரும். இந்த ஒரு இடத்துல உதாரணத்துக்காக சொல்றேன். இது அந்த யாராபில் ஜேர் ஜபர் பேஷ் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு பேர் அரபில யாராப்னு சொல்றது, உயிர்குறிகள். இந்த உயிர்குறிகள் மாற்றமாக வருவது மூன்றாவது. நாலாவது சில வார்த்தைகள் மாற்றமாக வருவது லஃப்ஸி இக்திலாப் என்பதாக சொல்லப்படும். அதற்கு தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் என்று பல இடங்கள்ல வரும்.
இந்த மின் தஹத்திகள் அப்படிங்கறதுல அதுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மின் தஹத்திகள் என்பதுல சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தஹத்தஹல் அன்ஹார் அப்படின்னு சொல்றான். அந்த மின்னை எடுத்துட்டு தஹத்தஹல் அன்ஹார் என்றும் வருகின்றது குர்ஆனில.